அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜிபிதார்ஷன். சக்தி டிவி குளோபலூடாக கனடா, லண்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து நேரடியாக இணைந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் நேயர்களே. இன்றும் கூட நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இனி நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சிறுநீரக கடத்தல் தொடர்பில் முறையான விசாரணை நடாத்துமாறு போலீஸ் மா அதிபர் பணிப்புரை. பாரிய மோசடிகள் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன் ஆஜராகுவதற்கு முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி கால அவகாசம் கோரியுள்ளார். புதிய கட்சியை உருவாக்குவதற்கான ஆயத்தம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க பதில். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருந்த போது சில கோரிக்கைகளை முன்வைத்து மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக மக்கள் நோயற்ற வாழ்விற்கு உடல் ஆரோக்கியம் எனும் தொனிப்பொருளிலான திட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. விளையாட்டு அமைச்சு ஏற்பாடு செய்துள்ள இந்த திட்டம் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தொற்று மற்றும் தொற்றாத நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக தினமும் காலை வேளையில் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்று காலை நடைபெற்ற இதன் ஆரம்ப நிகழ்வில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் மாவட்ட செயலக வளாகத்தில் 2 ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. தமது காணி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு வழங்க வேண்டும் என கேப்பாப்புலவு மக்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 3 அம்ச கோரிக்கையை முன்வைத்து யாழ்ப்பாணத்தில் மக்கள் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். யாழ் பிரதான பஸ் திரைப்பட வளாகத்தில் இன்று முற்பகல் 10:30 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட கவன ஈர்ப்பு நடவடிக்கை சுமார் 3 மணி நேரம் முன்னெடுக்கப்பட்டது. சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், காணாமற் போனோர் தொடர்பான தகவல்களை வழங்கக் கோரியும் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நீங்க பஸ்ல ஏத்தி கொண்டு தானே போனீங்க, எங்க கொண்டு போனீங்க? என்ன புதவிலைக்கு? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன புதவிலைக்கு கொண்டு போனீங்க? ஐயோ, அவைக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயோ, அந்த சிசுக்களை யாவது எங்கள்ட்ட ஒப்பட இங்க கொண்டு தானே நாங்களும் கேட்கிறோம். ஐயோ ஐயோ, எங்கள்ட்ட போய் வெளிநாடுகளை போய் பசி தீர்த்துட்டு வாராங்களே. ஐயோ, எங்கட பிள்ளைகளை தரினவில்லையே, காடு தரினவில்லையே. தங்கட பசியை தீர்த்து தரணும், தாங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணும். எங்கட பிள்ளைகள போன வழிய காட்டு தரீனவில்லையே. ஐயோ, பிள்ளைகளை கூட்டு தாடுங்க. என்ன போல எத்தனையோ தாய்மார்களப்பா, எத்தனையோ தாய்மார்கள் கண் மூடிட்டோம். எங்களே வச்சு ஓடி போயிடும். ஐயோ, காணாமற் போனவர்களின் உறவினர்கள், தமிழ் கைதிகளின் உறவினர்கள், பொதுமக்கள் என பலரும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வருந்துகிறோம். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. மாவட்ட செயலகத்தில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மாவட்ட செயலக வளாகத்தில் 2 ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. தமது காணி பிரச்சினைக்கு விரைவில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என கேப்பாப்புலவு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் கேப்பாளரில் இருந்த நிலங்கள் ராணுவத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு நாங்கள் மாதிரி கிராமமாக ஒரு இடத்திலே அமர்த்தப்பட்டு அங்கே 4 ஏக்கர் காணி வழங்கப்பட்டது. அந்த 4 ஏக்கர் காணியிலே நாங்கள் செல்லநாள துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலே வாழ்ந்து வருகின்ற மாதிரி
இதேவேளை மாவட்ட விவசாய உத்தியோகத்தர் ஒருவரின் இடமாற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவர்களான கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சர் ரிஷாத் பதியுதீன், பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவமோகன் மற்றும் கே மஸ்தான் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இணைத் தலைவர்களுள் ஒருவரான வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனும் இன்றைய அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். இன்று நடைபெற்ற முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மாவட்டத்தின் அபிவிருத்தி திட்டங்கள், காணி விவகாரங்கள் உள்ளிட்ட பல பிரிவுகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் கோரிக்கைக்கு அமைய, அமைச்சர்களின் கோரிக்கைக்கு அமைய மாகாண சபைகளை எச்சரிக்கப்பட்டது. ஆனால் ஒருங்கிணைப்பு கூட்டம் ஒன்றை வெறுமனே மத்திய அமைச்சர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கொண்டு நடத்தலாம் என்று நினைப்பதற்காக தனி அரசாங்க அமைச்சர்களையோ சட்டமன்ற பொறுப்பில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களையோ மற்றும் இணைத்தவர்களால் கொண்டு ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்த முடியாது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக அதிநேரத்தில் ஜனாதிபதி அவர்களுக்கு காடுகளின் மத்தியில் கனமான காடுகளுக்கு நடந்து கனமாக காப்பீடுகள் பறிபோகின்றன என்பதை அவருக்கு தெரியப்படுத்தியதன் பயனாக அவரால் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. பின்னர் குறிப்பிடப்பட்டது. வடகிழக்கு மாகாணங்களில் வெளியேற்றம் செய்தல் மற்றும் ஏனைய அபிவிருத்தி நடவடிக்கை எதிராக நாடுகள் தொடர்பு செய்யப்படுவதனால் சுற்றாளருக்கு பாரிய அழிவு ஏற்படுத்துவதால் வடகிழக்கு மாகாணங்களில் குடியேற்றம் மற்றும் ஏனைய அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக தொடர்புடைய அதிகாரிகளின் அனுமதிகளோ இல்லாமலோ தற்போது செய்யப்படும் அனைத்து காடு வெட்டுதல்கள், துப்புரவாக்குதல்களை உடனடியாக செயல்படும் வண்ணம் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எனது மாகாணசபை உறுப்பினர் திரு ரவிகரன் அவர்களே இதை பற்றிய விவரங்களை முதல்வரில் என கருத்தார். மாகாண காடுகள் பறிபோகாது, விலை போகாது இருக்க யாரும் ஒத்துழைப்பு வழங்குவர். திரு ரவிகரன் அவர்கள் இது சம்பந்தமாக எடுத்த சகல நடவடிக்கைகள் என்று பாராட்டு தெரிவித்தார். நிலங்கள் பறிபோவதற்கு, நமது வளங்களும் ஜந்துக்களும் பாதிப்படைவதற்கு, நமது வளங்கள் சுவையாளப்படுவதற்கு நாங்கள் ஒத்துழைப்பாளர்களாக இருந்து நடக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் நாங்கள் சுயநிதிய உரிமையுடன் கட்டுறுதியுடன் செயல்பட்டு வருகிறோம். அதிகாரிகள் அல்லது அமைப்புடைய காணிகளை அபகரிக்கப்படும் அந்த காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான பல குற்றங்களை அவர்களும் பாதிக்கிறது. எனவே இங்கே ஒரு மாநகர உறுப்பினர் நிலவரத்தை கட்டுக்காடுவதற்காக 2 பேர்களை பெற்றிருந்தோடு இறுதியாக பார்த்தார்கள். காணி கலவெடுத்தால் அது முஸ்லிமாக இருந்தால் தாண்டிங்க, அவர் தமிழராக இருந்தால் தாண்டிங்க. ஓரிகளை ஒன்றிலே ஒழிய ஆறுகளை எப்படாத உண்மையில் வெளியே ஒரு இடத்திலே காற்றவர் யார் அவர்களுக்கு என்ன நன்றி கொடுக்க வேண்டுமோ அதை கொடுங்கள். அந்த தமிழர்கள் நீண்டமாக வாழ்ந்திருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அங்கு என்ன நியாயம் இருக்கிறது, அங்கு என்ன பிள்ளைகள் அதை சட்டம் இருக்கிறது, ஒடிசால் இருக்கிறார்கள், மனவளத்திடம் இருக்கிறது, வெள்ளையிடம் இருக்கிறது. நீங்கள் பார்க்க தண்டனைகளை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு வடமாகாணத்தில் இடம்பெறுகின்ற காலழிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தும் பிரேரணை ஒன்று கடந்த வருடம் நவம்பர் மாதம் வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டது. மாகாண சபை உறுப்பினர் து ரவிகரன் இந்த பிரேரணையை சபையில் சமர்ப்பித்திருந்தார். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் முடிவடைந்ததும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் ஆகியோரிடம் மகிழ்ச்சி ஒன்றையும் கையளித்தனர். வவுனியா மாவட்டத்தின் முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைத்தலைவர்களான அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் மற்றும் கே மஸ்தான் ஆகியோரின் தலைமையில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இணைத்தலைவர்களான அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கே மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது இணைத்தலைவர்களான பாராளுமன்ற குழுக்களின் பொதுத் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் வடமாகாண முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை என அவர் பிராந்திய செய்தியாளர் கூறினார். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது வனலாக்கா அதிகாரிகளுக்கு அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அறிவுறுத்தல்களையும் விடுத்தார். அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஒழுங்காக மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அரசியல்வாதிகள் சொல்றது அதிகாரிகள் அப்படி சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அதிகாரிகள் சரியான முறையில்
அரசாங்கம் பேச்சுக்கள் இருந்து இனிமே வருங்காலங்களோட எந்த ஒரு அரசியல்வாதிகளோடு ஆதரவாளர்கள் பேர் சொன்னாலும் தேவையானவர்களுக்கு தேவையான போய் சென்றடைய வேண்டும். இணைத்தலைவர்களில் ஒருவரான வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனின் உரையை இதன்போது கல்வி அமைச்சர் குருகுலராஜா வாசித்தார். மத்தியில் இருக்கும் அரசாங்கமும் மாகாணத்தில் இருக்கும் அரசாங்கமும் வேறுபடு கட்சிகளை சேர்ந்திருப்பதால் மத்தியும் மாகாணமும் ஒருங்கிணைந்து நடவடிக்கைகளை கொண்டு செல்வது வடமாநிலத்திற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே மத்தியையும் மாகாணத்தையும் பிரதிநிதிப்படுத்தும் நபர்கள் இடைத்தலைவர்களாக இருந்து நடத்தினால்தான் ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் சட்டங்கள் பெற்றிருக்கும். தனியார் அரசாங்க அமைச்சர்களையோ சட்டவாக்க பொறுப்பில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களையோ மட்டும் இணைத்தவர்களாக கொண்டு ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்த முடியாது. நடத்தினால் அது ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாகாது. நடைமுறைப்படுத்தப்படும் அதிகாரம் கொண்ட மத்தியின் அமைச்சரும் சட்டவாக்க பணிகளில் ஈடுபட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களும் நடத்தும் ஒரு கூட்டம் ஒருங்கிணைப்பு கூட்டமாகவே கருதப்பட மாட்டாது. சுயநிர்ணயம் உரிமை என்றெல்லாம் கூறிவரும் நாங்கள் இதை கவனத்துக்கு எடுக்க வேண்டும். நமது இடங்கள் பறிபோவதற்கு நமது வளங்களும் நன்றிகளும் பாதிப்படைவதற்கும் நமது வளங்கள் சூறையாடப்படுவதற்கும் நாங்கள் ஒத்திசைவாளர்களாக இருந்து நடக்க முடியாது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் சிலர் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. இதுவரையில் தேர்தல் நடைபெறாமை தொடர்பில் நாம் வன்மையாக கண்டனம் வெளியிடுகிறோம். புதிய சட்டம் தொடர்பில் 2 பிரதான கட்சிகளும் புரிந்து கொள்ளாமல் செயற்பட்டமே இதற்கு காரணம் என நாம் நினைக்கிறோம். புதிய திருத்தம் மூலம் பிரதேச சபை தலைவரை தெரிவு செய்யும் போது பிரதான 2 கட்சிகளுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் உள்ளது. தேர்தலில் 10 பேர் போட்டியிட்டால் தானே தலைவராக தெரிவாக்குவேன் என அவர்கள் அனைவரும் எதிர்பார்ப்பில் இருப்பர். தொகுதிவாரி முறை மூலம் கிராமத்திற்கு வேலை செய்யும் பாரிய பொறுப்பு ஒரு உறுப்பினருக்கு வழங்கப்படுகிறது. அது மக்களை பொறுத்த வகையில் சிறந்தது. எனவே அந்த முறையில் தேர்தலை நடத்துமாறு நாம் கூறுகிறோம். நமக்கு இது குறித்து எவ்வித பிரச்சனையும் இல்லை. பழைய முறையிலோ அல்லது புதிய முறையிலோ தேர்தலை நடத்துங்கள். எதற்கும் நாம் தயார். எவ்வளையிலும் நாம் தேர்தலுக்கு தயாராக உள்ளோம் என்பதை மக்கள் விடுதலை முன்னணி என்ற வகையில் கூற விரும்புகிறோம். சிறுநீரக கடத்தல் தொடர்பில் முறையான விசாரணை நடத்துமாறு போலீஸ் மா அதிபர் என் கே இளங்கோவன் மேல்மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவிற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். சுகாதார அமைச்சு இன்று போலீஸ் மா அதிபரிடம் விடுத்த வேண்டுகோளுக்கு அமையவே இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக கடத்தலுடன் இலங்கையின் 6 வைத்திய அதிகாரிகளுக்கு தொடர்புள்ளதாக இந்திய போலீசாரை மேற்கோள் காட்டி அந்த நாட்டு ஊடகங்கள் கடந்த வாரம் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த செய்திகளை தொடர்ந்து இலங்கை வைத்தியசாலைகளில் வெளிநாட்டவர்களுக்கான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதுடன் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சு ஆய்வர் அடங்கிய குழு ஒன்றையும் நியமித்துள்ளது. சிறுநீரகம் ஒன்றை பொருத்துவதற்கு முன்னதாக அந்த சிறுநீரகத்தை வழங்குபவரிடம் எழுத்து மூல அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதேபோன்று அவரது உறவினர் ஒருவரிடம் அனுமதி பெறப்பட வேண்டும். அதேபோன்று சிறுநீரகத்தை விற்கவோ பணம் கொடுத்து வாங்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிறுநீரகத்தை தானமாக மாத்திரமே வழங்க முடியும். அத்தோடு தானமாக வழங்குபவரின் சுகாதாரத்திற்கு அல்லது உயிருக்கு இதனால் பாதிப்பு ஏற்படுமாக இருந்தாலும் அதனை செய்ய முடியாது. அதேபோன்று அனைத்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கும் சுகாதார அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும். உள்நாட்டவர்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அனைத்து சிறுநீரக மாற்றறுவை சிகிச்சைகளும் அனுமதி பெற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகை தந்து சிறுநீரகத்தை பெற்றுக்கொண்டு அதனை பொருத்தும் திட்டம் ஒன்று ஆரம்பத்தில் இருந்ததை நாம் அவதானித்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் நாம் அமைச்சருடன் கலந்துரையாடி வெளிநாட்டவர் ஒருவர் இந்த மாற்றறுவை சிகிச்சைக்கு வரும்போது வெளிநாட்டிலிருந்து சிறுநீரகமும் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என சட்டம் ஒன்றை வகித்தோம். இலங்கையர்கள் வெளிநாட்டவர்களுக்கு சிறுநீரகங்களை வழங்க முடியாது என்ற தீர்மானத்துக்கு நாம் வந்தோம். பொறுப்பு வாய்ந்த தொழிற்சங்கம் என்ற வகையில் இந்த 6 பேரில் ஒருவரேனும் நமது தொழிற்சங்கத்தின் உறுப்பினரா என்பதை நாம் ஆராய்ந்தோம். இதற்கமைய இவர்களில் ஒரு வைத்திய அதிகாரி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினர் என்பதை நாம் கண்டறிந்துள்ளோம். இந்த விசாரணைக்கு தேவைப்படும் காலம் தொடர்பில் உறுதியாக கூற முடியாது என இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான விசாரணைக்காக நியமிக்கப்பட்டுள்ள ஐவர் அடங்கிய குழுவின் தலைவரும் பதில் சுகாதார பணிப்பாளர் நாயகமுமான டாக்டர் ஜெயசுந்தர பண்டார நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இன்று முதல் அந்த அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்ட தனியார் வைத்தியசாலைகளுக்கு சென்று அந்த வைத்தியசாலைகளில் தேவையான தகவல்களை பெற்று நாம் விசாரணைகளை முன்னெடுப்போம். எனினும் இந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னரே எந்த அளவு காலத்தில் விசாரணைகளை நிறைவு செய்து அறிக்கை வெளியிட முடியும் என்ற விடயத்தை கூறலாம். குறைந்தபட்சம் 3 நாட்களில் நாம் இடைக்கால அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க முயற்சிக்கிறோம்.
நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை தொடர்பு கொண்டேன். அவர்கள் தற்போது சர்வதேச போலீசாருடன் இணைந்து தகவல்களை திரட்டுகின்றனர். நமது வைத்திய அதிகாரிகள் சிலர் இந்த கடத்தலுடன் தொடர்புபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சுகாதார அமைச்சு என்ற வகையில் நமக்கு சிறிய அளவு பொறுப்பை இந்த விடயத்தில் நிறைவேற்ற வேண்டியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அதிக பொறுப்பு உள்ளது. இதற்காக இதன் பின்புலத்தை எதிர்காலத்தில் அறிய முடியும். அதுவரை நாம் வெளிநாட்டவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை மேற்கொள்வதற்கு தற்காலிகமாக தடை விதித்துள்ளோம். சில தசாப்தங்களுக்கு முன்னர் இலங்கையின் நோயாளர்கள் கூட இத்தகைய அறுவை சிகிச்சைகளுக்காக சிங்கப்பூர், இந்தியா போன்ற நாடுகளுக்கு சென்றனர். நமது நாட்டின் பணமே வெளிநாடுகளுக்கு சென்றது. நமது நாட்டின் மருத்துவத் துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் காரணமாக தற்போது வெளிநாடுகளிலிருந்து இங்கு வருகின்றனர். இதனால் அந்நிய செலாவணி நாட்டிற்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த விடயம் தொடர்பிலான இலங்கையில் குருநாகல் மாவட்டத்தில் அண்மையில் நடைபெற்ற 2 பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களின் போது அமைதியின்மை ஏற்பட்டது. விருதுகிற பிரதேச அபிவிருத்தி கூட்டம் அண்மையில் அமைச்சர் தாசரி தாசேகர் மற்றும் பிரதி அமைச்சர் அசோக் அபேசிங் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் ஆரம்பமாவதற்கு முன்னர் பிரதேசத்தின் சமுர்த்தி பயனாளிகளுக்கு பொருட்களை பரிந்துரைத்தமை தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல் ஒன்று தொடர்பில் பெண்ணொருவர் அமைச்சரிடம் முறைப்பாடு செய்தார். வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு ஆஜராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவிற்கு இன்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இன்று அவர் அங்கு சமூகம் அளிக்கவில்லை. முன்னாள் ஊடக இணைப்பு அதிகாரியாக செயல்பட்டதாக கூறப்படும் மிலிந்த ரத்நாயக்கவிற்கு வீடொன்றை வழங்கியமை தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக ஷிரந்தி ராஜபக்ச பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஆணைக்குழுவில் ஆஜராகுவதற்கு அவர் சட்டத்தரணி ஊடாக 2 வார கால அவகாசம் கோரியிருந்ததாக ஆணைக்குழுவின் செயலாளர் லெசில் டி சில்வா கூறினார். இதேவேளை பிரபல வர்த்தகர் லலித் கொத்தலாவல பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று ஆஜராகியிருந்தார். கொள்ளுப்பிட்டி காலி வீதியில் நிர்மாணிக்கப்படும் கட்டிடம் ஒன்றின் நிர்மாண பணியில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் மோசடி குறித்து வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் அழைக்கப்பட்டதாக லெசில் டி சில்வா தெரிவித்துள்ளார். 3 தசாப்த யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பல வருடங்கள் கடந்தாலும் அதன் வடுக்களை உடலிலும் மனதிலும் சுமந்து வாழும் அநேகமான முன்னாள் போராளிகளின் இன்றைய நிலை பல்வேறு கேள்விகளுக்கு வித்திடுகிறது. புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு மாதாந்தம் 3000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இத்தகைய கொடுப்பனவு தமக்கு கிடைக்கவில்லை என்றே அநேகமான முன்னாள் போராளிகள் கூறுகின்றார்கள். புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் பலர் மன்னார் மாவட்டத்தில் தமது குடும்பத்தாருடன் இணைந்து தற்போது வாழ்ந்து வருகின்றனர். மடு பிரதேச செயலக பிரிவின் பெரிய பண்டி பிரிச்சான் கிழக்கைச் சேர்ந்த பிலிப்பு ஆண்டன் ராபின்சனும் இவர்களுள் ஒருவராவார். யுத்தத்தில் ஒரு காலை பறிகொடுத்த 43 வயதான இந்த முன்னாள் போராளியின் மற்றைய காலம் வலுவான நிலையில் இல்லை. இவரது உடல் முழுவதும் யுத்த பருக்களுக்கு பஞ்சமில்லை. பாடசாலை செல்லும் தனது 14 வயது மகன் மற்றும் நோய்களால் பீடிக்கப்பட்டுள்ள மனைவிக்காக நாளாந்தம் வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபடுகின்றார் ராபின்சன். எழுந்து நிற்பதற்கு வலுப்பற்ற நிலையில் வீட்டிலேயே துவிச்சக்கர வண்டி
ஒன்றை திருத்தும் நிலையம் ஒன்றை நடத்தி குடும்பத்தை வாழ வைக்கும் முயற்சியில் இவர் ஈடுபட்டுள்ளார். மாதாந்த சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியுள்ளவை ராபின்சனை மேலும் பொருளாதார சிக்கலுக்குள் தள்ளிவிடுகின்றது. தடுப்புல இருந்து 2 வருஷமா தடுப்புல இருந்தேன். இங்க வந்து ஆனா கஷ்டமத்தில இருக்கேன். வந்த அப்புறம் முதல் வந்தோடனே உதவி செய்யறாங்க, சின்ன சின்ன உதவிகள் செய்யறாங்க, பிறகு ஒரே செய்யறாங்க. பிறகு அதுக்கு பிறகு இப்போ போம்களை நிரப்பின்னு வராங்க. நான் ஒரு பேரும் அந்த உதவி செய்த மாதிரி இல்லை. சைக்கிள் தொழிலாயும் பெரிய உழைப்பு இல்லை. இப்போ கஷ்டம் மத்தியெல்லாம் போகிறேன். அரசாங்கத்தாலையும் பெரிய உதவி இப்போ ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை. மாதம் மாதம் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு ஊசி போடுறது போகிறது போயிட்டு வர எல்லாம் சிலவெல்லாம் எனக்கு பெரிய கஷ்டம் மத்தியெல்லாம் நான் போய்கிட்டு இருக்கிறோம். புனர்வாழ்வு பெற்று வீடு திரும்பியதன் பின்னர் அனைத்தும் வார்த்தைக்கு மாத்திரமே மட்டுப்பட்டுள்ளதாக ராபின்சனின் மனைவி மர்சி ரெஜினா கூறுகின்றார். மண்ணு பதிகிறாங்க, இருக்கிறாங்க, செய்யறாங்க, பொண்ணு வைப்பாங்க, சைன் வாங்குவாங்க, கொண்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஒரு முடிவும் எங்களுக்கு வந்தவங்களுக்கு எந்த உதவியுமே கிடைக்கிறது இல்லை. திரும்ப திரும்ப எதுவும் வருத்தம் பிரச்சனைண்டா ஒன்றும் செய்யலாது, ஒரு உதவியும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. சைக்கிள் விளையாட்டி எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம்தான். விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு உடல்நிலை ஒத்துழைக்காத நிலையில் தன்னம்பிக்கையுடன் குடும்பத்துக்காக வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் ராபின்சன். அதிகாரிகளின் அசமத்த போக்கினால் தொடர்ந்தும் சிரமத்தை எதிர்நோக்கி வரும் முன்னாள் போராளிகளுக்கு மாதாந்த கொடுப்பனவு மற்றும் அமலப்பட்டியலில் அண்மையில் இளைஞர் ஒருவர் பலியான சம்பவம் அனைத்து ஊடகங்களிலும் வெளியாகிறது. அதன் சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்போது ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த காட்சிகளை நாங்கள் வெளியிட்டு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கின்றதுக்கு செய்கின்றோம். நமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம்.